எட்டவே இல்லை சுத்தமாக. பாருங்க நல்லா பழுத்துருச்சு, நல்லா பழுத்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள் ரெட்டாக. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுலேஹா கார்டன் டு கிச்சன். இங்கே பாருங்கள், நாங்கள் இப்போ தாங்க ஊருக்கு போயிட்டு வந்தோம், வயநாடு போயிட்டு வந்தோம், டூர் போயிட்டு வந்தோம். அதோட ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன், நான் சீக்கிரமே போட்டுருவேன். ஊருக்கு போனதுலேருந்தே எனக்கு வந்து ஒரே நம்ம தோட்டம் எப்படி இருக்குது அதே அவங்க தாங்க எனக்கு. இங்கே வந்த உடனே நேராக நான் மாடிக்கு வந்துட்டேன். மாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். எல்லாமே இருவாச்சி மல்லி அழகாக பூத்துருக்கு பாருங்கள், சூப்பராக பூத்துருக்கு. எவ்வளோ முட்டு இருக்கு பாருங்கள் அது மேலே. அப்புறம் இங்கே கொத்து ரோஸ் வந்து நிறைய பூத்துருந்துச்சு, கட் பண்ணிட்டேன் வந்து வச்சுட்டேன் அப்படியே. அங்கே பாருங்கள் ஒரு அத்திப்பழம் ஒன்று நல்லா பழுத்துருப்பாங்க, பெருசாகிடுச்சு, அது பறிச்சிக்கலாம். அப்புறம் இந்த பூவெல்லாம் பறிச்சிடலாம். அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், வாட்டர் ஆப்பிள் வந்து நல்லாவே பெருசாகிடுச்சு பாருங்கள். பிஞ்சுலாம் இருந்துச்சு. இப்போது ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட வந்து பிஞ்சு இது மாதிரி காமிச்சிருப்பேன். பூ வந்து பிஞ்சாயிடுச்சுன்னு காமிச்சேன். அதுக்கு நிறைய ஃபெர்டிலைசர், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபெர்டிலைசர் கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு அழகாக பெருசாகிடுச்சுன்னு. க்ரீன் அண்ட் ரோஸுங்க, இது க்ரீன் ரோஸ் கலந்த மாதிரி இருக்குது இந்த பழம் வந்து. சூப்பராக இருக்குல்ல இந்த கலரு பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் எல்லாமே பழம் ஆயிடுச்சு, இதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. இங்கே வந்து நான் மல்லியோட இது கட்டிங்ஸ் எடுத்து வச்சேன். இங்கே பாருங்கள், மல்லியோட கட்டிங்ஸ் வந்து நல்லாவே இலை கொடுத்து வந்துச்சு பாருங்கள். கட்டிங்ஸ் வச்சதில் 2 குச்சி வச்சேன், இதில் மட்டும் நல்லா இலை கொடுத்து வந்துருக்கு. அப்புறம் இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியுதை பார்க்கலாம் சொல்லுங்கள். அடினியம் செடி வந்து முட்டு வச்சுருந்தீங்க நான் ஊருக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பூ விரிஞ்சிருச்சு பாருங்கள், ரோஸ் கலர் பூ, செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. இது எங்கள் குரூப்பில் கொடுத்தாங்க, ஒரு குட்டி செடியாக தாங்க கொடுத்தாங்க, இவ்வளோன்னு தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா இந்த சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன், 6 இன்ச் பாக்கெட் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோண்டு குட்டி செடியாக தான் வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசாகி பூவே வச்சிருச்சு பாருங்கள். இது வந்து எல்லோ கலர் ரோஸுங்க, எப்போவுமே என் கூட இருக்குங்க இது. என்கிட்ட இது 4 வருஷமாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு டூர் போயிட்டு வந்து பார்க்குறோம், ஊர் போயிட்டு வந்து பார்த்தா இங்கே வேறு இந்த மாதிரி காஞ்சி போச்சு, சுத்தமாக ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு. நான் வீட்டில் இருந்தானே பார்த்து கட் பண்ணி விட்டுருப்பேன், கொஞ்சம் மேலே கட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்குங்க இதுக்கு. இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு தண்டு மட்டும் உயிர் பச்சையாக தான் இருக்குது. கட் பண்ணி விட்டு பார்க்கணும், ஃபுல்லாக கட் பண்ணி விட்டு பார்க்கலாம், செடி ஏதாவது துளுத்து வருதான்னு பார்க்கலாம். இணலில் வச்சு தண்ணி விட்டுட்டு வந்து பார்க்கணும். இதில் கொடிலாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது வெயிலுக்கு. குட்டி பட்டன் ரோஸ் பாருங்கள், எல்லோ கலர் ரோஸ் கத்திக்குடி போயிட்டுருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறுங்க, ரெட் கலர் சிவப்பு கலர் தட்டைப்பயிறு போட்டுருந்தேன். இங்கே ஒரு கொடி செடி போகுது, இது வந்து செடின்னு நினைக்கிறேன், செடி தட்டைப்பயிறு வந்துருக்கு. இது ஒரு மூலிகை செடி, இது என்னன்னு இது ஒரு பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நீங்கள் குரூப்பில் கொடுத்தா நான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன், நல்லா வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பழுத்துருச்சுன்னு இன்சைட் மட்டும் கொஞ்சம் காயாக இருக்குது, இதை வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்கள், கடலை புண்ணா கொடுத்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு பெருசாக கொடுத்துருக்குங்க. இருவாச்சி மல்லி நிறைய முட்டு வச்சிருக்கு. கையே கொள்ளலை, நான் பாத்ரூம் எடுத்துகிட்டு வரேன் அப்படியே. இன்றைக்கி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்வெஸ்ட் கிடச்சிருக்கு. ஊருக்கு போயிட்டு வந்ததுமே நம்மளுக்கு இவ்வளோ ஹார்வெஸ்ட் கிடச்சிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா கோவக்காய் கூட காய்ச்சிருக்காங்க, காய்க்க ஆரம்பிச்சிருக்குதான்.
பாருங்கள் நம்ம டேபிள் அரேஞ்சில் நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள். அப்புறம் மாதுளம்பழம்லாம் நிறைய மொக்கு வச்சுருக்கு. பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் மாதுளம்பழத்துலேயும். இன்றைக்குமே கொஞ்சம் நல்ல வெயில் அடிச்சுது. இங்கே பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடிங்க, அதே தன்னால் விருந்து முளைச்சி சுண்டக்காய் செடி நிறைய காய் பிடிச்சுங்க. இது பாருங்கள் ஒரு மாதிரி காஞ்சிருச்சு ஃபுல்லாகவே. ஃபுல்லாக கட் பண்ணி விட்டு பார்க்கணும். அப்புறம் இங்கே வந்து நாட்டு மாதுளம்பழம் பாருங்க, அதுவுமே கொஞ்சம் பிஞ்சு வச்சுருக்கு. பிஞ்சு எல்லாமே கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருக்குது. மாதுளம்பழத்துக்கு எப்போவுமே நம்ம தண்ணி நல்லா கொடுக்கணும், அப்போ தான் அது வாடாது. அப்புறம் இங்கே ஒரு பாவக்காய் போகுது. அப்புறம் இங்கே பாருங்கள் கொத்தவரங்காய் இருக்குது பாருங்கள். கொத்தவரங்காய் நல்லா வந்துருக்கு தலைன்னு. சின்ன நாற்று வச்சுங்க, இப்போ அதை போட்டு அதெல்லாம் நல்லா கொஞ்சம் பரவாயில்ல வந்துருக்கு. இதெல்லாம் கத்திரிக்காய் நாற்று இருக்குது. இந்த கருவேப்பிலெலாம் பாருங்கள், நான் அன்றைக்கி காஞ்சி வெயிலில் காஞ்சி கட் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை அந்த வேறு இந்த இடத்துல தலைஞ்சு வந்துருக்கு பாருங்கள், அதுவே தன்னால். ஒரு அவரைக்காய் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு அவரைக்காய் இருக்குது, இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது, அதோட சேர்ந்து இது ஒன்று முளைச்சி வந்துருக்கு. இது என்ன செடின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம லெமன் செடியும் மறுபடியும் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் டைம் வர முன்னாடியே நம்மளுக்கு பூ வச்சுருந்துச்சு. செடி ஃபுல்லாக முழுக்க பூ வச்சுருந்தது நான் போட்டிருந்தேன் பாருங்கள் ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பூவுமே கொட்டிருந்துச்சு. எல்லா பூவும் கொட்டி பிஞ்சும் கொட்டி போயிடுச்சு வெயிலில் தாங்காமல். இப்போ மறுபடியும் வச்சுருக்கு பாருங்கள், பூ வச்சு பிஞ்சு வச்சுருக்கு. இது எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து வெயில் கொஞ்சம் இதாகிடுச்சு. வெயில் கொஞ்சம் போனதுனால இனிமேல் தலைஞ்சு நல்லா வரும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி தான் நம்ம வந்து பாவக்காயில் வந்து இப்போ பிஞ்சிலே வெம்புதுன்னு சொல்லி ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு போயிருந்தேன். இயற்கையால் ஃபெர்டிலைசர், போரான் ஃபெர்டிலைசர். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். அப்புறம் பார்க்கலாம். இனி இந்த குட்டியாக பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். நீ வர்றதுலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டில் கூட 2 பிஞ்சு வச்சுருந்ததுன்னு காமிச்சிருந்தேன் பார்த்திங்கன்னா. ஊருக்கு முன்னாடி காமிச்சிருந்தேன். அது பார்த்திங்கன்னா அதுவுமே வெயிலில் கருகிடுச்சு பாருங்கள். நாங்கள் ஊருக்கு போகிற அன்றைக்கி நல்லா ஒரு அளவு மழை பெஞ்சிருந்துங்க. 2 நாளாக மழையாக இருந்தது. நாங்கள் போகிற அன்றைக்கி நல்லா தண்ணி விட்டுட்டு செடி ஃபுல்லாக மேலெலாம் நல்லா தண்ணி தெளிச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு போனோம். நீங்கள் வந்து வெயில் காலத்தில் வந்து நீங்கள் நல்ல வெயில் டைமில் போகிறீங்க ஊருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். சின்னதாக நம்மளுக்கு வந்து மண்பாடு கிடைக்குதுங்க கடையில், நல்ல மூடியோட செட்டாக கிடைக்கிது. அது வாங்கிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேர்க்கடியில் வந்து கொஞ்சம் கழுத்தளவு மண் போட்டு மூடிட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது அப்போ தான் உங்களுக்கு வந்து வைப்ரேட் ஆகாமல் இருக்கும் தண்ணி வந்து. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். நாங்கள் போகிற அன்றைக்கி ஓரளவு மழையாக இருந்தது, நாங்கள் வந்து நல்லா தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். இதுதான் இன்றைக்கி கார்டன் அப்டேட். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.